இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அரசியல். வருத்தப்பட்டுக்குவாங்க, இவங்க கோபப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு. போன் பண்ணி கேட்குறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, எங்க ஓடுது இந்த படம்? சென்னையில் எங்க ஓடுது? சென்னையில் ரோகிணியில காலை காட்சி. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு. நான் முதல் படம் பண்ணும்போது 1996 எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில் 5 தியேட்டர்ல தான் போகும். அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில் 5 தியேட்டர்ல தான் போகும். தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு? ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை திரை அந்த ஸ்கிரீன்லயும் ஒரே படமே போடுறாங்க. பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரே படத்தை போடுறாங்க. அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள் இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும்? உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது. சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை, அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு சீரழிவுகளை இன்றைக்கு சந்திக்கிறாங்க. இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ், எவ்வளவு கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இந்த தம்பி சிக்கல் ராஜேஷ் அவர்கள் நான் வந்தபோது அவர் வந்து சொன்னார். அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கின்ற போதும் அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்து செல்போனை வச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற நிலை இன்னைக்கு இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளோடு நம்ம மனதை விட்டு உட்கார வச்சு சோபால உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேச முடியுதா? நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அவன் போனை நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி விட்டோம். நைட் 2 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்ல நண்பர்கள் எடுக்கிறாங்க. கவலைப்படவே தேவையில்லை. விடிய 3 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்ல நண்பர்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் தூங்குறது இல்ல. என்னங்க, நான் சும்மா நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்காக அடிச்சேன், இன்னும் தூங்கலையா? இல்ல தலைவா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தலைவா அப்படிங்கிறாங்க. அப்போ இணையதளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிற இந்த பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு. திரையரங்குகள் இன்னைக்கு எல்லாம் வந்து திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது, அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு. தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க, ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவுல ஒரு ஒழுங்கு இருக்கு அங்கெல்லாம். அதை நம்ம விட்டுடுறோம். விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்பா. எத்தனையோ முறை இயக்குனர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும். சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஒதுக்கீடு செய்யணும். ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு 10 சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும். இந்த தம்பி மகேந்திரன் வந்து எந்த நம்பிக்கையில், எந்த துணிச்சலில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு பெட்டி கடைக்காரர்
அதுல இருந்து ஒரு 5000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு. ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கு. புதுசு புதுசா சிந்தனையாளர்கள் வருகிறார்கள், புதுசு புதுசா கதையாசிரியர்கள் வருகிறார்கள், புதுசு புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள். இந்த பாருங்க, தம்பி அசார் பத்தி சொல்லுகிற போது சொல்றாங்க, அவ்வளவு டெடிகேஷனோட தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உட்காராமே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலையை சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க. ஆனால் சினிமா இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கார்ப்பரேட் மயமாகி ஒரு சில பேர்களுடைய கைக்கு போய் சினிமா எல்லாராலும் எடுக்க முடியாது, அப்படி எடுத்தாலும் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் ஒரு ஷோ 2 ஷோ மார்னிங் ஷோ எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நான் தான் ப்ரொடியூசர்னா எனக்கே தெரியாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த விளம்பரத்தை நான் போட்டிருப்பேன். இந்த தேட்டர்ல 3 ஷோ, இந்த தேட்டர்ல 4 ஷோன்னு நான் முதல் நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன். அந்த தேட்டர்ல எல்லாம் படமே இருக்காது. அப்ப யாரு இதெல்லாம் முடிவு பண்றது? இதையெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு? இது போல ஏதாவது ஆடியோ லான்ச், இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்க பேசுறோம். ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உட்கார்ந்து பேசி நேர்படுத்தினால்தான் சினிமா வந்து சரியாக இருக்கும்.